ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் இப்ப தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஹிந்தி படம். படத்தோட நேம் தம்மா. இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. இந்த படம் ஹிந்தியில மடாக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களுக்குன்னு ரெடி பண்ணியிருக்க மடாக் ஹாரர் காமெடி யூனிவர்ஸ்ல 5ஆவதா ரிலீஸ் ஆயிருக்க படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவான ஆயுஷ்மான் குரானா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர். ஸோ அவரோட நியூஸ் ரிலேட்டட் கண்டென்ட்காக காட்டுக்கு போறாரு. பட் அந்த டைம்ல அவரை கரடி ஒன்று அட்டாக் பண்ண வருது. கரடிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக காட்டு உள்ளார ரொம்ப ஓட ஆரம்பிச்சு உள்ளார போயிடுறாரு. அப்பயும் கரடி விடாம அவரை துரத்திட்டே வருது. ஒரு சூழ்நிலையில கரடி கிட்டேருந்து ஹீரோயினான ராஷ்மிகா மந்தனா ஆயுஷ்மான் குரானாவை காப்பாத்துறாங்க. ஹீரோயின் பேதால் அப்படிங்கிற ஒரு குழுவை சேர்ந்தவங்க. பேதால்ங்கிறவங்க வேம்பயர்ஸ் மாதிரி இருக்கிறவங்க. அவங்க அந்த காட்டுக்குள்ள நடுப்பகுதியில சீக்கிரட்டா வாழ்ந்துட்டு இருக்கவங்க. அவங்க இனத்தை சேர்ந்த பெண்ணான ராஷ்மிகா மந்தனா ஹீரோவை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் காட்டுல கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இவங்களுக்கு இடையில லைட்டா லவ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. சடனா ஆயுஷ்மான் குரானாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையிலேருந்து ஹீரோயின் காப்பாத்துறாங்க. இதனால ஹீரோயின் காட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ ஆயுஷ்மான் குரானாவோட ஹீரோயின் காட்டை விட்டு வெளியேறி சிட்டிக்குள்ள போறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் தாமா. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பார்த்துருவோம். இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள்ல எல்லாம் எந்த லெவல் டெக்னிக்கல் ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதே லெவலில் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங்னு எல்லா விஷயங்களும் நல்லா இருந்துச்சு. குறிப்பா விஎஃப்எக்ஸ் பெட்டரா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னாலும் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டா இருந்துச்சு. இந்த படத்துல ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ்னா 2 பேர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஒன்னு ஆயுஷ்மான் குரானா, இன்னொன்னு ஹீரோயினான ராஷ்மிகா மந்தனா. இவங்க 2 பேர் கேரக்டரும் ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்திருந்தாங்க. இதை தாண்டி படத்தில் நடிச்ச மற்ற நடிகர்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கேமியோல 3 நடிகர்கள் வராங்க. அவங்க 3 பேரும் அவங்களோட நல்ல பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்துலையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள்னு சொன்னா, இந்த படத்துல இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலையும் வச்சிருந்த சில காமெடி சீக்வன்சஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுல விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸ்ல வர ஆக்ஷன் சீக்வன்சஸும் செகண்ட் ஹாஃபோட மிடில் வர ஆக்ஷன் சீக்வன்சஸ், இந்த 2 ஆக்ஷன் சீக்வன்சஸும் நல்லாவே இருந்துச்சு. படத்தோட ஃப்ளோல பாக்குறப்ப நல்லாவே பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்துல எனக்கு பெருசா சுவாரஸ்யமா எந்த விஷயமும் இருக்கிற மாதிரி தோணல. ஏன்னா இந்த மடாக் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல இதுக்கு முன்னாடியே 4 படங்களையும் நீங்க பார்த்தா யுனிக்கா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஸ்கிரீன் பிளேல ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, சுவாரஸ்யமான சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க, சில சர்ப்ரைஸா ரிவீல் பண்ற மாதிரி சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாரி ஏதாவது யூனிக்கான விஷயங்களை வச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துல யூனிக்கா எதுவுமே இல்லை. எல்லாமே ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேலாம் நம்மளால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மோட்ல தான் போகுது. படத்தோட ஃப்ளோல அடுத்து இதான் நடக்கும், அடுத்து இதான் நடக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இதனாலேயே சுவாரஸ்யமா எதுவும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்துல இவங்க வில்லன் கேரக்டரை ரொம்ப காமெடி பீஸ் மாதிரி காட்டிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என்னதான் கிளைமேக்ஸ்ல வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஹீரோ கூட ஃபைட் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி வில்லன் கேரக்டரை இவங்க காட்டுற சீன்ஸ் எல்லாம் வில்லன் கேரக்டர் காமெடியா பண்ற மாதிரி தான் காட்டுறாங்க. வில்லனுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்ட்ராங்கான வில்லனா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும். கிளைமேக்ஸுக்கு முன்னாடியே கண்டிப்பா செகண்ட் ஹாஃபோட மிடில்லே கொண்டு வந்திருக்கணும். ரொம்ப டிலே பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இதனால வில்லன் கேரக்டர் எந்த அளவு ஸ்ட்ராங்கா ரிஜிஸ்டர் ஆகணுமோ அது இல்லை. ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் நல்லா இருந்துச்சு. பட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல சில காமெடி சீக்வன்சஸ், சில ஆக்ஷன் சீக்வன்சஸ் தாண்டி புதுசா எதுவும் இல்லை. யூனிக்கா எந்த கண்டென்ட்டும் இல்லை. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மோட்ல தான் போகுது. இந்த படம் இந்த ஹாரர் காமெடி யூனிவர்ஸ்ல ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படங்கள்லாம் பார்த்து இந்த யூனிவர்ஸுக்கு ஃபேன்ஸா இருக்க ஆடியன்ஸுக்கு சுமாரான படமா தான் தெரியும். இந்த படம் யூனிக்கா ஸ்கிரீன் பிளேல எதுவும் இல்லாட்டியும் வழக்கமான ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன்ல இருந்தாலும் நான் வேம்பயர் பேஸ் பண்ண ஹாரர் காமெடி மூவிஸ் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு இந்த படம் மேபி பிடிக்கலாம். இந்த படம் இப்ப தேட்டர்ஸ்ல இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ஓடிட்டு இருக்கு. இந்த படத்துல வயலன்ஸ் இருக்கு. அப்புறம் ராஷ்மிகா மந்தனா கொஞ்சம் கிளாமரா இருக்காங்க. அதை தாண்டி 2 கிளாமர் சாங்ஸ் இருக்கு.
ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.